மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடி பகுதியில் குடிநீர் திட்ட குழாயை உடைத்துவிட்டு அதன் மீது மின்கம்பம் அமைக்கப்பட்ட நிலையில் சாலையில் தண்ணீர் வெளியேறி வீணாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கடமைக்கு பணியாற்றும் விடிய அரசின் அதிகாரிகள் குடிநீர் குழாயை உடைத்ததோடு அதன் இணைப்பை துண்டிக்காத காரணத்தால் குடிநீர் வெளியேறி சாலை குளம் போல் காட்சியளித்தது. ஸ்டாலினை போலவே திமுக ஆட்சியும் ஷோ காட்ட மட்டுமே உள்ளது என்பது அம்பலமாகி உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருவாரூரில் பெய்த மழையின் காரணமாக பருத்தி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேந்தமங்கலம், காட்டூர், அம்மையப்பன், புலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள பருத்தி பஞ்சுகள் பாதிப்படையும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை தரமணியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதில் இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். தரமணி பகுதியில் வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எந்த இடத்தில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீருடன் கழிவுநீர் கலந்திருப்பது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் திணறி வருகின்றனர். குடிநீர் மாதிரியை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியதில் அக்யூட் டைரியா என்ற நோய் பரவும் வைரஸ் அதில் இருந்தது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சுகாதாரமான குடிநீர் கூட மக்களுக்கு வழங்க முடியாத அவலம் உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.